ஹாய் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டாரு, பார்த்துட்டு பேசவும் போகிறாரு. அப்போ போகும்போது சாரதா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஏன்னா இறந்துட்டோன்னு நினச்ச நம்ம மாப்பிள்ளை வந்து இப்படி கண்ணு முன்னாடி நிற்கிறாருன்ற சந்தோஷமும் ஒரு பக்கம், எங்கே உண்மையெல்லாம் சொல்லி காவேரி கிட்ட பழசை ஞாபகப்படுத்திட போகிறாருன்ற அந்த பயமும் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து பேச போகிறாரு. பேசினோடனே காவேரி என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அம்முடைய அப்பா தானே அப்படின்ற மாதிரி, நான் உங்களை பார்த்துருக்கேன், இப்போ அம்முக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஆகிட்டு, என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே தெரியலையே, நீங்கள் அம்முடைய அப்பான்னு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் தெரியலையேன்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கு பயம் வந்தது. என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா, நீங்கள் என்ன நன்றி சொல்ல தானே வந்தீங்க, சொல்லிட்டீங்களா, கிளம்புங்க, அவள் ஸ்கூலில் வருவாங்க, பார்த்து பேசிக்கோங்கன்ற மாதிரி திட்டி அனுப்பி விட்டுறாங்க. திட்டி அனுப்புனதோ காவேரியும் வீட்டுக்குள்ளே வந்து அவர் வாசல்லே நிற்பார். இவங்க கதவை அடைச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் காவேரியும் வந்து திட்டுறாங்க, ஏம்மா அவர் ஏதோ பேச வந்திருக்காரு, நீ அதுக்குள்ளே கதவை அடைச்சி விட்டு அவர் வாசல்லே நிற்கிறாரு பாரு அப்படின்னும் போது, போடி இப்படி தான் சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இன்றைக்கி குழந்தைக்கு நன்றி சொன்ன வந்தேன்னுவாங்க, நாளைக்கு புக்கு காணோம் பேனா காணோம் நம்ம வீட்டு வாசலில் தான் வந்து நிற்பாங்க, இவங்களெல்லாம் இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நான் கூட என்ன நினச்சி இவங்க ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க போலன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் கடைக்கு போகிறேன்னு காவேரி கிட்ட சொல்லிவிட்டு அந்த மாப்பிள்ளையை திட்டோமேனு அந்த அம்மா பாவம் அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. ஓடி வந்தால் விஜய் வந்து அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருப்பாரு. அப்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எங்கே பழசெல்லாம் சொல்லி காவேரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுது தான்ப்பா, நான் அப்படி வந்து உங்களை பேசிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்போ போய் தனியாக பேசுகிறாங்க. எதனால் இப்படி ஆச்சுன்னு சொன்னோன்னா அப்புறம் 2 பேருமே பேசுனதில் உண்மைலாம் தெரிஞ்சிடுது. தாத்தா இவ்வளவும் பொய் சொல்லி இந்த பக்கமும் காவேரி இறந்துட்டான்னு சொல்லி இந்த பக்கம் விஜய் இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்கன்னு 2 பேருக்குமே புரிய வருது. புரிய வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபை நான் விட மாட்டேன், காவேரியை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க. இந்த சீரியலோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விஜய் இதுக்கப்புறம் காவேரி கிட்ட எப்படி பேசுவார், பழைய மாதிரி பேசுவாரா, இல்லை அம்முடைய அப்பாவாக பேசுவாரா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.